ஜெயபிரகாஷ் காந்தி கல்வியாளர் அவர் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். உச்ச நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நீட்டுக்கு எதிரான வழக்கில் தற்போது மறுதேர்வு நடத்தப்படாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இல்ல கண்டிப்பா எதிர்பார்த்தது. ஏன்னா மறுதேர்வுங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் நடத்தணும் அப்படின்னு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. பட் அது இப்போ சாத்தியம் இல்லை. ஏன்னா இனிமேல் ஒரு நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் சடனா திரும்பி அவன் எல்லாம் மறந்து போயிருப்பான், மென்டலி ப்ரிப்பேர் ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி அது கருத்துல கொண்டு கண்டிப்பா மறுதேர்வு கிடையாது அப்படின்னு. பட் எங்க இன்னும் ஆழமா தீவிர விசாரணை செய்து இந்த முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் எல்லாத்துலயுமே எலிமினேட் பண்ணி மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்துறதுக்கான வழிமுறைகள் ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட் சீக்கிரமா சொல்லுவாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா விசாரணை ரெண்டு விதத்திலையும் நடக்குது. ஒரு பக்கம் சிபிஐ விசாரணையும் நடக்கிறது, ஒரு பக்கம் ஒரு குழு அமைத்து உயர்மட்ட குழு பண்ணிருக்காங்க. இதோடைய கம்ப்ளீட் ஃபைண்டிங்ஸ் வந்த பிறகு நடத்துறது பெட்டர் அப்படின்னு நாங்க சொல்றோம். இல்ல 2019 நடந்த ஆள் மாறாட்டம் தொடர்பாக யார் அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது தொடர்பான விசாரணை எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்ற கேள்வியும் நீதிமன்றம் தேர்வு முகமைக்கு வச்சிருந்தது. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கும் மேலாக்கியும் கூட ஆள் மாறாட்டம் செய்தவர்கள் தொடர்பான வழக்கில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு தான் அது காட்டுது. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விசாரணை எந்த அளவுக்கு விரிவடையும் எதிர்பார்க்கலாம் சார்? இல்ல கண்டிப்பா இதை எது கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இனிமேல் கோர்ட்டு பொறுத்து இருக்காது. கண்டிப்பா நீங்க உங்களுடைய தீவிர விசாரணையை சீக்கிரமா முடிச்சு ஒரு அறிக்கை சப்மிட் பண்றதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக ஒரு டெட்லைன் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இப்ப கூட ஐஐடியும் சொல்லிட்டாங்க இந்த கொஸ்டினுக்கு இந்த இதுதான் ஆன்சர் அப்படின்னு. ஸோ கருணை மதிப்பெண் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் ஒரு ரிவைஸ்டு நீட் ரிசல்ட் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி திரும்பி எதாவது கொடுத்துருந்தா ஃபைண்டிங் இருந்துச்சுன்னா இது பார்த்த பிறகுதான் கலந்தாய்வு நடக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். எனக்கு டிலே ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. நிச்சயமா மறுதேர்வு, நீட் ரத்து அப்படின்ற 2 கோரிக்கைகள் இருக்கு. வட மாநிலங்கள்ல மறுதேர்வு நடத்தணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறாங்க. தமிழ்நாடு தொடர்ச்சியாக ரத்து பண்ணணும் அப்படின்னு வைக்கிறாங்க. முதன்முறையாக ஒரு பெரிய அளவிற்கான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்குகள் பல்வேறு மாநிலங்களில் தாக்கல் செய்யப்பட்டு தற்போது உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருது. இது தமிழகத்திற்கு இந்த ரத்து அப்படின்ற விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்கு உதவுமா? இல்ல அதாவது ரத்துங்கிறது முதல்ல நீட்டே தேவையில்லை அப்படின்னா நம்முடைய அரசுடைய கோரிக்கையும் நிறைய மாணவர்களுடைய கோரிக்கையும். பட் சில மாணவர்கள் கண்டிப்பா தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுல நார்த் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல முறைகேடுகள் அவ்வளவா நடந்த தீவிர விசாரணை எதுவுமே வந்த மாதிரி தெரியல. அப்போ சில தமிழ்நாடு மாணவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மறுதேர்வு நினைச்சா நாங்க வில் நாட் பி ப்ரிப்பேர்டு, நாங்க நேர்மையா தானே எழுதணும், எங்களுக்கு எதுக்கு திரும்பி மறுதேர்வு நடத்தணும் அப்படின்னு ஒரு சோசியல் மீடியால கண்டென்ட்டும் நாங்க நிறைய பாக்குறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது நிறைய விஷயங்கள் கருத்துல கொண்டுதான் உச்ச நீதிமன்றம் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நிச்சயமா மொத்தமாக நீட் தேர்வை ரத்து செய்யும் அளவிற்கு போதிய அளவிற்கு ஆதாரங்கள் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்றது மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பா இல்லாம அது சார்ந்த அரசியல் நகர்வுகளையும் நம்ம பார்க்க முடியுது. இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகரும் சார்? இல்ல இது கண்டிப்பா இது இப்போ நம்பிக்கைங்கிறது, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மேல நம்பிக்கையும் ஒரு நேர்மையை இனிமேல் நடக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி மாணவர்களுடையும் பெற்றோருடையும் கண்டிப்பா எழுந்திருக்கிறது. அதனாலதான் கல்வியாளராக நாங்க என்ன சொல்றோம், இந்த வருஷம் 2024 நீட் விசாரணை முடிஞ்ச பிறகு, நீட் கவுன்சிலிங் ஆரம்பிச்ச பிறகு ஒரு தனி கமிட்டி ஃபார்ம் பண்ணி நீட் தேவையா அல்லது நீட் அடிப்படையில இல்ல முழு பவரும் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துலாம் அவங்க டிசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு அந்தந்த மாநிலம் டிசைட் பண்ணிக்கலாம்னா அப்படின்னு கொஞ்சம் தீவிர விசாரணை செய்து அதுக்கப்புறம் முடிவு எடுத்தா நன்றாக இருக்கும் நினைக்கிறோம். கண்டிப்பா நம்முடைய அரசும் அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றன. மத்தியிலும் அந்த ஒரு 4 வருஷம் முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டப்பன்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதாவது 4 வருஷம் முன்னாடி எந்த காலத்திலும் நீட்டு இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னவர்கள் கூட இன்னைக்கு அவங்க மத்திய அரசு ஆளுகின்ற மாநிலமே நீட்டு முறைகேடா நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே இன்னும் ஒரு 2 வருஷத்துல ஒரு விசாரணை பண்ணி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஆலோசித்து கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமா கலந்தாய்வு ஒருபுறம் தாமதமாகிக்கிட்டே இருக்கு. இந்த கல்வியாண்டிற்கான மருத்துவ கலந்தாய்வு தொடங்குறதுல இந்த வழக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த தாமதம் அப்படின்றது மாணவர்கள் மத்தியில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்ல இது இந்த மாணவர்களுக்கு பாதகம் என்ன மாதிரி தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறியியல் படிக்கிற மாணவர்களுக்கு தான் இது பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல பொறியியல் ஆரம்பிச்சிட்டாங்க கலந்தாய்வு.
மருத்துவ கலந்தாய்வுடைய இது பண்ண பிறகு நிறைய மாணவர்கள் இந்த வருஷம் க்ளோஸ் காம்படிஷன், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே 4000 பேருக்கு மேல 600 மார்க் வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவங்க வந்து ஒரு பிளான் பி வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுவாங்க. அப்ப யாருக்கு மருத்துவம் கிடைச்சிருக்கோ அந்த இன்ஜினியரிங் சீட்டை வேக்கன்ட் பண்ணி போயிடுவாங்க. போன வருஷமே அண்ணா யூனிவர்சிட்டியில 400 சீட்டு வேக்கன்ட் வேஸ்ட் போச்சு. இந்த மாதிரி பாதங்கள் கண்டிப்பா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கதான் இருக்க போகிறது. பட் அது வந்து தவிர்க்க முடியாதது அப்படின்னு நாங்க சொல்றோம். நிச்சயம். அதே போல ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகள் விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சிருந்தாங்க. இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்கலாம்? இது கண்டிப்பா அது ஓரளவுக்கு உண்மைதானே. இது எல்லாமே வந்து எல்லா எக்ஸாம்ஸ் வந்து இந்தியாவில வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் நேர்மையா எந்த ஒரு கான்ட்ரவர்சி இல்லாம ஒரு எக்ஸாம் நடந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி. மேபி சில எக்ஸாம்ஸ் வந்து நடந்திருக்கு இல்ல, அதுக்காக அதாவது முறைகேடு இல்லாம நடந்ததே இல்லைன்னு சொல்ல மாட்டோம். கண்டிப்பா சில எக்ஸாம்ஸ் இப்ப நிஃப்ட் இருக்கு, கிளாட் இருக்கு, அதெல்லாம் பெரிய முறைகேடுகள், நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் தான். இதெல்லாம் வந்து முறைகேடு நடந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் இது வரைக்கும் வரல, எந்த ஒரு ரிப்போர்ட்டும் ஆகல. பட் சில இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ஸ்ல சில முறைகேடுகள் நடந்திருக்கு, அதுதான் சுட்டி காமிச்சிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். நிச்சயம். அதே போல நீட் பிஜிக்கு அந்த மதிப்பெண் அப்படின்றதும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஒரு தகுதி தேர்வு அப்படின்னும் போது பிஜிக்கு அந்த தகுதி தேர்வு அட்டன் பண்ணாலே போதும் அப்படின்ற ஒரு நடைமுறை குறித்தும் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டது. இப்போ இது தொடர்பான முடிவை நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இது அடுத்தடுத்த கட்டங்களில் இது போன்று நகரும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி.